2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 18வது வசனம். அது என்னவென்றா போதும், தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிருக்க பிரகாரமாக பஸ்காவை என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள். அந்த அசுத்தத்தோடு பரிசுத்தம் இல்லாமலே பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஆண்டோடைய ஒரு ஆதங்கம். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை வாசித்த போது எனக்கு சிந்தையில் வந்த ஒரு வார்த்தை, அதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போடுறேன். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதில் நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம், காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு ரொட்டீன் லைஃபாக இல்லாதபடி ஒரு ஆவிக்குரியவன் அடிக்கடி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த வண்டியாக இருந்தாலும் அடிக்கடி ஒர்க் ஷாப்பு போகணும். போனாதான் அந்த வண்டி கரெக்டாக என்ன செய்யுது இருக்குது. கொண்டு காட்டினா தான் இது ஆயில் தீர்ந்துருக்கா, இல்லைன்னா தண்ணி காரை கொடுத்து தண்ணி இதாக இருக்கா, ஏர் குறைஞ்சிருக்கா, மற்றபடி என்ன கண்டிஷன் இருக்குது, என்ஜின் என்ன கண்டிஷன், அடிக்கடி இது பார்த்தா தான் அந்த வண்டியால் அடிக்கடி ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை நீங்கள் அடிக்கடி யோசிக்கணும், என் ஸ்பிரிச்சுவல் லைஃபு எப்படி இருக்குது, நான் நல்லா ட்ராவல் பண்ணுறேனா, ஏதாவது பாவங்கள் ஏதாவது என்னிடத்தில் ஒட்டுகிறதா, இல்லைன்னா ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் எனக்கு எப்படி இருக்குது. 2023 காட்டிலும் 2024 நான் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துருக்கிறேனா, இல்லை டவுன் ஆகிருக்கிறேனா, இல்லைன்னா என் வாழ்க்கையில் சில இழப்புகள் வருது, சிலது என் கையை விட்டு போகுது, சில மனிதர்கள் என்னை விட்டு போகிறார்கள், சில உறவு கட் ஆகுது, என்னன்னு தெரியலையே, என் ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கிறது. அடிக்கடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அலசி பார்க்கிறவன் தான் ஒரு உண்மை உள்ள ஆவிக்குரியவன். நான் சொல்கிற வார்த்தை எத்தனை பேர் புரிகிறது? ஆண்டவர் சொல்கிறான், தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளல. அப்போ அவனுக்கு தெரியல நான் அசுத்தனா நான் சுத்தனான்னு தெரியல. அவன் தன்னை செக் பண்ணலை. அடுத்து பாவத்தின் விளைவுகள், அடுத்த டாபிக் நான் சொல்லுவேன் என்ன நடக்கும் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பழையது மாதிரி ஆராதிக்கிறேனா, நான் முழங்கால் நிற்கிறேனா, நான் கை தட்டுறேனா, நான் உள்ள உட்கார்ந்த உடனே என்னால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா, என்னுடைய ஜெப நேரம் அதிகரிக்குதா, என் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆமென், தேவனோட உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறவனே உண்மையான ஆவிக்குரியவன். உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாத உடனே பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சில நபர் சில ஐக்கியம் உங்களை விட்டு கட்டாதனோட அவங்க மோசம் சொல்லக்கூடாது. ஸ்டாப் இட். உங்களை நீ ஆராய்ந்து பார், உங்களை நீங்க செக் பண்ணு, உங்களை அலசி பாருங்கள். என்னிடத்துல ஏதாவது குறைகள் இருக்கிறதா, என்னிடத்துல ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நான் நல்லா டிராவல் பண்றேனா, நான் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கிறேனா, என் பிரயாணம் எங்கேயோ தடுமாறுதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டிராவலை நிப்பாட்டிடுங்க. யோசுவா ஆயி பட்டணத்துக்கு முன்பாக முறிந்தோடின போது யுத்தத்தை நிப்பாட்டினான், ஜனங்களை நிப்பாட்டினான். அவன் செய்த ஒரே காரியம், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நாங்கள் தோற்று போக காரணம் என்னப்பா? நீங்கள் 30,000 பேர் தான் போனீங்களா, அதனால தான் தோற்று. அப்போ நான் 1,00,000 பேர் அனுப்புகிறேன், என்ன செய்வான் பாப்பா? அப்படி யோசுவா சொல்லலை. நேராக சரணடைந்தான். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுதான். என்னப்பா, நாங்கள் முதுகை காட்டி விட்டோமே ஆயி பட்டணத்துக்கு முன்பாக, எரிகோவே சுதந்தரித்த நாங்கள் ஆயி மக்களுக்கு முன்பாக தோற்று போக காரணம் என்ன ஆண்டவரே? அவன் அலசினான், ஆராய்ந்து பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் ஒருவன் தேவையில்லாத திருடி வீட்டுக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் அடுத்து செய்த காரியம் யார் கண்டுபிடித்தான்? ஆகான். அவனை அழித்த பிறகுதான் அடுத்து அவன் யுத்தத்துக்கு போனான், ஆயி பட்டணத்தை சுதந்தரித்தான். நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க காரணம் என்ன? நான் இவ்வளவு ஜெபித்தும் பிரதிபலன் வராத காரணம் என்ன? என் ஓட்டத்தை ஏதோ சில சர்க்கிள் வர்றது காரணம் என்ன? ஆராய்ந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு?
நான் முதல்ல ஆராதனைக்கு போற நேரமும் இப்போ ஆராதனை போற நேரமும் எப்படி இருந்துச்சு? முதல்ல சர்ச்சுக்கு போனா சர்ச்சு கூட்டம் முடிஞ்சு போறதுக்கே மனசு இருக்காது. இப்போ எப்படா இவர் பிரசங்கத்தை முடிப்பார்னு எனக்கு தோணுதோ. ஹலோ, ஆமேன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா காணையில. ஹalleluya. எத்தனை பேர், நான் கைவசத்தை சொல்லலை, எத்தனை பேர் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறீங்க உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை? ஸோ இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால நான் பரலோகம் போக முடியுதா? ஆராய்ந்து பாருங்க. பாஸ்டருங்க பிரசங்கம் ஒரு தேவன் சத்தமாக நான் கேட்க முடியுதா? பழைய ஸ்பிரிச்சுவலுக்கு இப்போ உள்ள ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? முன்னேற்றம் இருக்கா, வீழ்ச்சி இருக்கா? ஆராய்ந்து பாருங்கள். ஸோ ஆராய்ந்து பார்க்காம நீ பஸ்காவில் போய் கைவிடாத. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அவர்கள் எப்ராஹிமை குறித்து மற்ற கோத்திரத்தை அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. இந்த கம்யூனியன் வரும்போது அடிக்கடி இந்த 3 நாள் ப்ரேயர்லாம் வைக்கும்போது அடிக்கடி ஜபங்கள் வைக்கும்போது அதை ஒரு பாக்கியமாக நினைங்க. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு வேற வேலை இல்லை, 5-6 பொம்பளைகளுக்கு உண்டு, அவ்வளோ போவாளுங்க, நமக்கு என்ன அப்படின்னு நிர்விசாரம் பண்ணாதுங்க. ஆமென். ஸோ அதை பயன்படுத்தி உங்கள் ஸ்பிரிச்சுவலை செக் பண்ணுங்க. அடிக்கடி உங்களை அலசி பார்த்தால் மட்டும்தான் உங்கள் பிரயாணம் தடையில்லாமல் போகும், வெற்றியாய் போகும், போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். இல்லைன்னா எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி தான் கிடக்கும். மறந்து விடாதுருங்க. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதை பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவலை டச் பண்ணுங்க, உரசுங்க, ஆராய்ந்து பாருங்க. நான் எப்படி, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா? நான் கரெக்டாக ட்ராவல் பண்ணுறேனா? ஏதாவது சறுக்கல் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். உணர்வடைந்தால் அதை சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்துங்கள், விட்டுவிட வேண்டியது விட்டுவிடுங்கள். ஆமேன். ஐக்கியமாகப்பட வேண்டியது ஐக்கியமாகுங்கள், சரணடைய வேண்டிய இடத்துல சரணடையுங்கள். உங்கள் பிரயாணம் வெற்றியாக இருக்கும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யாரையும் குறை சொல்லுவாங்க, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை, நோ, யாரையும் குறை சொல்ல. உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா அதெல்லாம் தானாகவே சரியாகிவிடும். எனக்கு அவர் சரியில்லை, எனக்கு அந்த மாதிரி இப்போ கிடைச்சா அப்படி போயிடலாம், இந்த மாதிரி கிடைச்சா நோ நோ நோ. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கலை, தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளலை. இது எப்ராஹிம் ஒரு மிகப்பெரிய பாவம்.